தாவர சூழலியல்ல ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் உடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர் மற்றும் சூழலியல் முன்னோடி. இவர் 1869 பிப்ரவரி 27 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கனெக்டிகட்டில் இருக்கிற ஹார்ட்ஃபோர்ட் கவுண்டியோடைய பெர்லினில் இருக்கிற கேன்சஸில் பிறந்தாங்க. இவர் 1890களில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ஸில் இருக்கிற சிகாகோவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் பிஎஸ்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1895ஆம் ஆண்டு யூஜீனியஸ் வார்மிங் அப்படின்ற டென்மார்க்கை சேர்ந்த ஒரு தாவரவியலாளர் பிளான்சம் ஃபண்ட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கை வெளியிட்டாங்க. அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் பிளான்ட் கம்யூனிட்டி. அதை ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் படிக்கிறாங்க. படித்ததுக்கு அப்புறமா இவருக்கு பிளான்ட் இக்காலஜின்ற தாவர சூழலியல்ல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதாவது குறிப்பிட்ட தாவரங்கள் குறிப்பிட்ட சூழல்களை சார்ந்து எப்படி வளருதுன்றதை பற்றி படிக்கிறது தான் தாவர சூழலியல். அதில் தான் இவருக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனாலேயே இவர் தாவர சூழலியல்லையே பிஎஸ்டியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தாவர சூழலியல் ஆராய்ச்சிக்காக ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இந்தியானாவில் இருக்கிற லேக் மிசிகனுக்கு போய் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சாண்ட் டியூன்ஸ் அதாவது மணல் மேடுகளை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய மணல் மேடுகளினுடைய தொடக்கத்தில் எந்த விதமான தாவரங்களும் இல்லை, வெறும் மணல்கள் மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் தள்ளி போனால் சில புற்கள், குறிப்பாக மேரம் கிராஸ் மாதிரியான சில புற்களானது வளர்ந்துருந்தது. இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த மணல் மேட்டில் ஏறி போனால் சின்ன சின்ன செடிகள் புதர்கள் எல்லாம் வளர்ந்துருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதையும் தள்ளி போனால் தான் சின்ன சின்ன மரங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய மரங்கள், அதுக்கப்புறமா நிறைய மரங்களானது அடர்த்தியாக வளர்ந்து காடு மாதிரி இருந்தது. இதை ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் கவனிக்கிறாங்க. கவனிச்சதுக்கு அப்புறமா எதனால் இப்படி வளர்ந்துருக்கு, இந்த ஒரு சீக்வன்ஸில் தாவரங்கள் எல்லாம் இந்த மணல் மேடுகளில் வளர்ந்துருக்கு அப்படின்றத பற்றி ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் ஆராய தொடங்கினாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக முக்கியமான பல விஷயங்களை இவர் கண்டறிய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய மணல் மேடுகளினுடைய தொடக்கம், அங்கே எதனால் எந்த விதமான தாவரங்களும் இல்லை அப்படின்னு இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அந்த மணல் மேடுகளில் இருக்கக்கூடிய அந்த தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மணல்கள் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தது, நிலையற்றதாக இருந்தது. கை வச்சாலே உதிர்ந்து விழுகிற அளவுக்கு இருந்தது. அதனால தான் அந்த இடத்துல எந்த விதமான தாவரங்களும் வளர முடியலை அப்படின்றத இவர் கண்டறிஞ்சாங்க. ஆனால் கொஞ்சம் தள்ளி போனால் அதே மணல் மேட்டில் இருக்கக்கூடிய இன்னும் சில அதாவது கொஞ்சம் தள்ளி போனால் அந்த மணல் மேட்டில் சில புற்கள், அந்த மேரம் கிராஸ் மாதிரியான சில புற்கள் வளர்ந்துருக்கு. அது ஏன் அங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அந்த புற்கள் எல்லாமே சூரிய ஒளியை அதிகமாக விரும்பக்கூடியது. ஸோ அது அந்த இடத்துல சூரிய ஒளி அதிகமாக விழும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணல் ஓரளவுக்கு இறுகி தான் இருக்கும். அதாவது ரொம்ப முன்னாடி இப்போ ஒரு மணல் மேடு இருக்குது அப்படின்னா அந்த மணல் மேட்டினுடைய தொடக்கம் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போக போக அது ஓரளவுக்கு நிலையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு நிலையாக இருந்தது அங்கே. அதனால அந்த சின்ன சின்ன புற்கள் வளர்ந்துருந்தது. ஆனால் அங்கே மரம்லாம் வளர முடியாது. ஏன்னா புற்களை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த மணல் மேட்டினால தாவரங்களை, பெரிய பெரிய மரங்களை தாங்க முடியாது, சரிஞ்சு விழுந்துடும். அது என்ன, மனச்சரிவு ஏற்படும் அந்த இடத்துல. அதனால அங்கே புற்கள் மட்டும் வளர்ந்துருந்தது. இப்போ இதை கண்டறிகிறாங்க, எதனால் அங்கே புற்கள் வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு புற்கள் வளராததுக்கு காரணம் அந்த இடம் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனால் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, அதனால் அங்கே புற்கள் வளர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அந்த இடத்துல இதனால் சின்ன சின்ன செடிகள் புதர்கள் வளர்ந்துருக்கு அப்படின்னு இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க, இந்த புற்கள் எல்லாமே வளரும், அதுக்கப்புறம் உதிர்ந்து மண்ணிலேயே விழும். எப்படி பெரிய பெரிய மரங்களில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் வளரும், அதுக்கப்புறம் உதிர்ந்து மண்ணில் விழுந்துடும், மறுபடியும் மரத்தில் இலைகள் வளரும், அதுவும் உதிரும். ஸோ இதே மாதிரி தான் புற்களும் வளருது அப்படின்னா அது மறுபடியும் உதிர்ந்து அப்படியே மண்ணிலேயே விழும், மறுபடியும் வளரும். இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது அந்த உதிர்ந்து விழக்கூடிய, அதாவது அழுகி விழக்கூடிய அந்த புற்கள் அதெல்லாமே மண்ணுக்கு ஓரளவுக்கு உரமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணினுடைய தன்மையை இன்னும் கொஞ்சம் இறுகமாக மாற்றுது. அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் இறுகி இருக்கிற மாதிரி மாற்றுது. இப்படி மாற்றுறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன செடிகளும் புதர்களும் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதையும் ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறம் எதனால் அந்த புதர்களை விட்டு தள்ளி போனால் மரங்கள் வளர்ந்துருக்கு அதை பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க. அப்போ இன்னொரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. பொதுவாக இப்போ பெரிய பெரிய மரங்கள்லாம் வளரணும் அப்படின்னா அதுக்கு ஆரம்பத்தில் நிழல் கொஞ்சமாச்சு இருக்கணும். நிழல் இல்லைன்னா பெரிய பெரிய மரங்கள் வளராது. எதனால் அப்படின்னா பெரிய பெரிய மரங்களினுடைய விதைகள் எல்லாம் மண்ணில் நட்டு வச்ச உடனே அது வளர ஆரம்பிக்கும் போது அதனுடைய வேர்கள் எல்லாம் மண்ணினுடைய மேற்பரப்பில் தான் இருக்கும்.
அப்போ அதிகமாக சூரிய ஒளி ஒரே இடத்துல விழுந்துட்டே இருந்தது அப்படின்னா அந்த வேர்கள் வந்து கருகி போயிடும். அதனால் அது மரமாக வளராது. அதுவே வந்து ஓரளவுக்கு ஈரப்பதம் இருந்து அந்த இடத்துல நிழலும் விழுந்தது அப்படின்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல பெரிய மரங்கள் வளர ஆரம்பிக்கும். இப்போ புற்களை தாண்டி புதர்கள் வளர ஆரம்பித்த பிறகு புதர்கள் ஓரளவுக்கு வந்து நிழலை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த நிழலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்கேயாவது இருந்து பறவைகள் வந்து எதையாவது சாப்பிட்டுட்டு அங்கே வந்து எச்சமிடும். அதே மாதிரி விதைகளை கொண்டு வந்து அங்கே போடும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல விழக்கூடிய எச்சங்கள் விதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மரமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் வளர ஆரம்பித்த உடனே அதுக்கு ஃபுல்லாக வெயில் அடித்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மரம் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி மரமாக வளர்ந்துடும். ஸோ அப்படி ஒரு மரம் வளர்ந்துட்டால் போதும், அது மிகப்பெரிய நிழலை கொடுக்கும். அப்படி பெரிய நிழலை கொடுக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மரங்கள் வளர ஆரம்பிக்கும். இப்படி தான் படிப்படியாக அந்த இடத்துல அடர்த்தியான மரங்கள் இருந்து ஒரு காடு மாதிரி மாறி இருக்கு அப்படின்றத ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் வந்து கண்டறிஞ்சாங்க. இதை இவர் வந்து இவருடைய பிஎஸ்டி படிப்பின் போது இவர் பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஒரு ஏரியை ஒட்டி எதனால் மணல் மேட்டில் புல், அதுக்கப்புறம் வந்து செடிகள், புதர்கள், அதுக்கப்புறமா பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்றத இதன் மூலமாக இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் கம்யூனிட்டி, தாவர சமூகமானது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சூழலை சார்ந்து வளருது அப்படின்றத இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இப்போ ஒரு சூழல் அப்படின்னா வெறும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண் மட்டும் கிடையாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மை, காற்றின் வேகம், நீர் வளம், இது எல்லாமே பொறுத்து தான் ஒரு மரமோ ஒரு தாவரமோ அந்த இடத்துல ஒரு புல்லோ எப்படி வளருது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல், இப்போ உதாரணத்துக்கு அந்த மணல் மேட்டினுடைய முன்னாடி வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக மணல் இருக்குது, அந்த இடத்துல எதுவுமே வளர முடியாது. ஆனால் கொஞ்சம் தள்ளி போனால் ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல புற்கள் வளர முடியும் அந்த சூழல். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த ஓரளவுக்கு வந்து நீரும் கிடைக்கிறனால புற்கள் வளருது. அதுக்கப்புறம் புற்கள் அழுகி விழுவுறனால அந்த இடத்துல மணல் வந்து கொஞ்சம் நல்லா அந்த இடத்துல மண்ணின் தன்மை மாறுது. அதனால் புதர்கள் வளருது. அதுக்கப்புறம் புதர்கள் கொடுக்கக்கூடிய நிழலில் மரங்களும் வளர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி ஒரு சூழல் ஏற்பட அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தாவரங்கள் வளர்ந்து சூழலையே மாற்றி அமைச்சிரும். இப்போ பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல புல்லு முளைக்க ஆரம்பித்து புதர் முளைச்சி மரங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு காடாகவே மாற்றி அந்த சூழலையே மாற்றிடும். ஸோ இப்படி தாவரங்களும் சூழல்களும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்ற இந்த இயற்கையின் அற்புதத்தை ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் வந்து கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சதுக்கு அப்புறமா 1898ஆம் ஆண்டு The Ecological Relations of the Vegetation on the Sand Dunes of Lake Michigan அப்படின்ற டைட்டிலில் இவருடைய டாக்டரல் டிசர்டேஷன், அதாவது பிஎஸ்டிக்கு உண்டான ஆய்வு கட்டுரையை யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் சமர்ப்பிக்கிறாங்க. உடனடியாக இவருக்கு பிஎஸ்டி வழங்கப்படுது. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஒர்க்காகவே ரிசர்ச் பேப்பராகவே எழுதி 1899ஆம் ஆண்டு எக்கலாஜிக்கல் ரிலேஷன்ஸ் ஆஃப் தி வெஜிடேஷன் ஆன் த சாண்ட் டியூன்ஸ் ஆஃப் லேக் மிசிகன் அப்படின்ற டைட்டிலில் அதை ஒரு ரிசர்ச் பேப்பராகவே வெளியிட்டாங்க. 1901ஆம் ஆண்டு மீண்டும் அதை இன்னொரு ரிசர்ச் பேப்பராக அதே டைட்டிலில் அந்த ஒர்க்கை வந்து வெளியிட்டாங்க. இது ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் வந்து பிளான்ட் இக்காலஜியில் இவ்வளோ பெரிய சாதனையாளர் அப்படின்றத விளக்கி கூறும் வகையில் இருந்தது. அதே சமயம் அந்த 1901ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் இக்காலஜியா, அதாவது சூழலியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டாங்க. இந்த உலகத்திலேயே சூழலியலுக்காக உருவாக்கப்பட்ட பேராசிரியர் பதவியானது அந்த காலத்தில் ரொம்பவும் கம்மியாக இருந்தது. ஸோ அப்படி கம்மியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் ப்ரொஃபஸர் ஆஃப் இக்காலஜியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில முதல் சூழலியல் பேராசிரியர்கள்லாம் இவரும் ஒருத்தர் அப்படின்ற அந்த கௌரவத்தை இவர் வந்து பெறாங்க. அதுக்கப்புறம் ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக இந்த மரங்கள், அது எப்படி வந்து மரங்கள் வளர்கிறதுக்கு முன்னாடி புதர்கள் புற்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு, அந்த ஒரு குரோனோ சீக்வன்ஸ் அதை வந்து இவர் வந்து ஸ்பேஸ் ஃபார் டைம் அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசியோகிராஃபிக் இக்காலஜி அப்படின்னு பேரிட்டாங்க. அதாவது அந்த செயல்முறைக்கு எப்படி வந்து புற்கள் வளருது, புற்களுக்கு அப்புறம் புதர்கள் வளருது, புதர்களுக்கு அப்புறம் மரங்கள் வளருது. ஸோ இதை வந்து இவர் வந்து ஃபிசியோகிராஃபிக் இக்காலஜி அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க. அந்த ஃபேக்டர்ஸை, ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸை அடிப்படையாக வச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு இடம் வந்து எப்படி வந்து மாறுது, அதாவது எப்படி புற்கள் வளர்ந்து அதுக்கப்புறம் புதர்கள் வளர்ந்து அதுக்கப்புறம் மரங்கள் வளருது, இந்த செயல்முறை தான் பிளான்ட் சக்சஷன் அப்படின்றது. ஸோ இந்த பிளான்ட் சக்சஷனை ரொம்ப தெளிவாக டிஸ்கிரைப் பண்ண முதல் சூழலியலாளர் வந்து ஹென்றி சாண்ட்லர் கவுல்ஸ் தான்.
ஸோ அந்த ஒரு பெரிய கௌரவம் இவருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இவருடைய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அதை வந்து மிகப்பெரிய ஒரு சென்டராக மாற்றுறாங்க. எந்த அளவுக்குன்னா எக்கலாஜிக்கல் ரிசர்ச்சில் ஒரு மேஜர் சென்டராகவே யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவை இவர் வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அப்போ இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நேரடியாக ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் வந்து அந்த இந்தியானா டியூன்ஸை கூட்டு போய் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியானா டியூன்ஸ் மட்டும் இல்லாமல் எந்தெந்த இடம்லாம் இந்த மாதிரி இயற்கையினுடைய அற்புதத்தை வெளிப்படுத்துதோ அத்தனை இடங்களுக்குமே கொண்டு போய், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை அழைச்சிட்டு போய் நேரடியாக தாவரவியலையும் தாவர சூழலியலையும் கற்பித்து வந்தாங்க. இதனாலேயே இவருடைய மாணவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு அவங்களும் வந்து சூழலியலில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க. ஸோ ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இக்காலஜி அப்படின்ற ஒரு ஃபீல்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் தான் வந்து காரணமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இக்காலஜி அப்படின்னு தனியாக ஒரு ஃபீல்டே கிடையாது. அப்பேற்பட்ட நிலையில் இதை வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் 1913ஆம் ஆண்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைட்டோஜியாகிராஃபிக் எக்ஸ்கர்ஷன் ஒன்று வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்தி யூரோப்பில் இருந்து நார்த் அமெரிக்காவில் இருந்தெல்லாம் நிறைய சூழலியலாளர்களை இவர் வந்து அழைச்சி கூட்டு போய் இந்தியானா டியூன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே இன்னும் பல இடங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு தாவர சூழலினுடைய அமைப்பை வந்து விளக்கி காண்பிச்சாங்க. இதன் மூலமாக ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் வந்து தலை சிறந்த தாவர சூழலியலாளராக உலகம் முழுவதும் அறியப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1915 இந்த காலகட்டத்தில் ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் உட்பட சிலர் இணைஞ்சு எக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அதை வந்து நிறுவினாங்க. ஸோ எக்காலஜிக்கு உண்டான ஒரு தனி சொசைட்டியை அமெரிக்காவில் நிறுவினாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்தியானா டியூன்ஸுக்கு ஒரு ஆபத்து இருந்தது. என்னன்னா கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் உட்பட சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து சில தொழிற்சாலைகள் அந்த இடத்த வந்து அழிச்சிட்டு பெரிய ஒரு தொழிற்சாலைகள் வந்து மாறுறதுக்குண்டான அந்த நேரம் வந்து அப்போ 1920களில் ஏற்படுது. அப்போ ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் வந்து இதை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சில கான்சர்வேஷனிஸ்ட் பாதுகாவலர்கள் கூட இணைஞ்சு இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இந்தியானா டியூன்ஸ் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய இடம், அதை அழிச்சிடக்கூடாது, இது இயற்கையினுடைய அழகு மட்டும் கிடையாது, இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சூழலியலின் அற்புதம் அப்படின்றத விளக்கி கூறினாங்க. அதன் மூலமாக அந்த இந்தியானா டியூன்ஸ் ஆனது 1925 1926 இந்த காலகட்டத்தில் இந்தியானா டியூன்ஸ் ஸ்டேட் பார்க்காக வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்தியானா டியூன்ஸ் ஸ்டேட் பார்க்காக அது வந்து மாறினதுக்கப்புறம் அது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா மாறுது. அதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்தியானா டியூன்ஸ் நேஷனல் பார்க் அப்படின்னு ஒரு தேசிய பூங்காவாகவே அது வந்து இருந்து வருது. ஸோ அது வந்து உருவாகிறதுக்கு ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் தான் மிக மிக முக்கியமான ஒரு நபராக வந்து இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் 1939 செப்டம்பர் 12 அன்னைக்கு இவருடைய 70 வயசில் இறந்து போனாங்க. ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் இறந்து போயிருந்தாலும் சூழலியலுக்கு, குறிப்பாக தாவர சூழலியலுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது ஆழப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.